மே 8 அன்னைக்கு எடுத்த விளாக் தான் இது. அன்னைக்கு மார்னிங் வந்து +2க்கு வந்து ரிசல்ட் இல்லையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தம்பிக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை டிவி பார்க்க வச்சுட்டு நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெப்சைட் 9:15க்கு தான் ஓப்பனே ஆச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சத்துமாவு கஞ்சி வந்து கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் குடிப்பாளா குடிக்க மாட்டாளோ அப்படின்னு யோசிச்சிட்டே தான் கொஞ்சமாக முதல்ல கிளாஸில் ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். கொஞ்சம் குடித்தா, ஏன்னா இப்போலாம் அவங்க வந்து பாட்டிலில் குடிக்க மாட்டேன்றாங்க, கிளாஸில் தான் கேட்குறாங்க. சரின்ட்டு நானும் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கும் போது ஓகே, அவங்களோட ரியாக்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எது குடித்தாலும் இப்படி தான் பண்ணுறாங்க. அடுத்த டைம் 2வது டைம் கிளாஸில் குடிக்கும்போது மேடமுக்கு வந்து விளையாட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஊற்றிக்கிட்டாங்க. மேலே ஊற்றுனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கிளாஸில் இருந்து எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டு போயிட்டா. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இப்போலாம் சாப்பிட்றதுக்கு மேடம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சுத்தமாக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. லிக்விடு ஜூஸு இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறா ரொம்ப. அதுக்குன்னு அப்படியும் கொடுத்துட்டே இருக்க முடியாது, ஏதாவது ஒரு நேரமாவது ஃபோர்ஸ் பண்ணி நானும் ஊட்டிட்டு தான் இருக்கேன். பட் அந்த அழுகிறா, எதுக்குன்னே தெரில. உங்கள் வீட்லேயும் இப்படி தானான்னு சொல்லி சொல்லுங்கள். மேபி இந்த வெயில்னாலையா என்னன்னு எனக்கும் தெரியல. ஈவினிங்காக கிளம்பி என்எஸ்கே போகலாம், கொஞ்சம் அரிசி இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஏன்னா லாஸ்ட் மந்த்தும் நாங்கள் போகலை. சரி, சேலரி போட்டுட்டாங்க, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. முக்கியமான ஜாமான் மட்டும் எடுத்துக்கலான்ட்டு 10 o'clockலாம் ஆல்ரெடி மூடிடுவாங்க. நாங்கள் போனதே வந்து 9:30 கிட்ட தான். வீட்டில் பிளான் பண்ணும்போது போய் இதை மட்டும் தான் எடுக்கணும்னு தோணுது, ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது இதையும் எடுத்துக்கலான்ற மைண்ட் வந்துடுது. பாப்பா சாப்பாடு தான் சாப்பிட மாட்டேன்றாங்க, அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் செக்ஷன் போனோம். அங்கே வந்து இந்த குட்டி ஆரஞ்சு பழம் வந்து ஒரு பிளேட் 5 வெள்ளி அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பிளேட் எடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸுக்கு தனியாக, வெஜிடபிள்ஸ் தனியாக கவுண்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம போயிட்டு வெயிட் செக் பண்ணிவிட்டு அவங்களே வந்து அதில் வந்து எவ்வளோ வெயிட்டு அதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஒட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்கேன் பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே அன்னைக்குன்னு பார்த்து கேரட்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 2 வெள்ளி 99 சென்ட் தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஒரு 2 கேரட் தான் எடுத்தேன். அடுத்து வந்து காலிஃப்ளவர் வந்து எடுக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அன்பு வந்து ஆப்பிள் எடுக்க போனாங்க. ரிட்டன் வந்து கேரட் 1 கிலோவே 3 வெள்ளிக்கிட்ட தான் வருது, ஏன் 2 எடுத்திருக்க, நிறையா தான் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நிறையா எடுத்துகிட்டு வந்துட்டு வெஜிடபிள்ஸும் வந்து பில் போட வந்து வந்துட்டேன். ஸோ வெஜிடபிளும் ஃப்ரூட்ஸும் பில் போட்டதுக்கப்புறம் போயிட்டு வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். அப்படியே பருப்பெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுவும் வாங்கிக்கிட்டு பாப்பாவுக்கு பேம்பர்ஸ்லாம் வாங்கிட்டு பில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.